ஸோ விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் என்னவாக இருக்க போகுது? இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான கார்ட்ஸ் இதுதான். விசாக நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டு இருந்திருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து ஒர்க்கில் இருக்கட்டும் இல்லை ஐடியாஸ் இருக்கட்டும் ஒரு மாதிரி ஒரு மென்டல் பிளாக் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் யோகம் சேர்க்கும் விதமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல் என்னவாக இருக்கு? பிளாக் டூர்மாலின் கிறிஸ்டல். இதை நான் திரும்பி சொல்கிறேன். இது வந்து முருகருடைய கையில இருந்து ஒரு ஒளி வந்து உங்க நெத்தி பொட்டு வழியா உங்க உடம்புக்குள்ள என்டர் ஆக போகுது. இந்த லைட் அஃபர்மேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க டெய்லி காலையில 11 டைம்ஸ் எனக்கு விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் என்னவாக இருக்க போகுது? விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப் திங்கர்ஸாக இருப்பாங்க பொதுவாகவே. பிகாஸ் அவங்க 8ஆம் வீட்டோட சம்மந்தப்பட்டிருக்கிறதால இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான கார்ட்ஸ் இதுதான். இது ஒரு ரீஸ்டார்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பொதுவாக கேட்ஜெட்ஸ் நம்ம மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டரில் ரீஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, திரும்ப ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறிக்கக்கூடிய மாதம் தான் இது. அவங்களுக்கு லைஃப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. பழைய விஷயங்களை விட்டுட்டு ஒரு புது ஆளாக மாறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பழைய விஷயங்கள் நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம். பட் நம்மளை ஒரு விஷயம் பாதிக்குது அப்படின்னா அது நமக்கு எப்போவுமே கெட்டது தான். அந்த மாதிரி சில விஷயங்களை விட்டுட்டு புது ஆளாக மாறக்கூடிய சில சான்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த மந்த் வந்து இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ரீஸ்டார்ட் வந்து ஆரம்பிக்க போகுது. லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் என்ன? விசாக நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டு இருந்திருக்கும் இவ்வளோ நாள். ஜூலை மந்தில் அவங்க கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி எந்த விஷயம் அவங்க ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது, அதாவது தேர்ட் பர்சனால் நம்ம ரிலேஷன்ஷிப் பாதிக்குதா, இல்லை அவங்களே கொஞ்சம் டாமினேட்டிங்காக கண்ட்ரோலிங்காக பிஹேவ் பண்ணுறதால அவங்க ரிலேஷன்ஷிப் பாதிக்குதா அப்படின்ற விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சி அதை மாற்றிக்கணும். அதை மாற்றணுன்றதுக்கான எனர்ஜி வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும். பட் அந்த எண்ணம் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க எண்ணம் அதை வச்சு அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சில விஷயங்களை அவங்க விடணும். அதாவது தேர்ட் பர்சன் இன்டர்ஃபரன்ஸ், அவங்களோட ஈகோ, டாமினேஷன், இந்த மாதிரி சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறதுல தான் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் அமையும். கண்டிப்பாக. ஸோ விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி விட்டு கொடுப்பதனால வந்துட்டு மிகப்பெரிய யோகத்தை வந்து சம்பாதிக்க போகிறாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கான பிளெஸிங்ஸ் என்னது? அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து ஒர்க்கில் இருக்கட்டும் இல்லை ஐடியாஸ் இருக்கட்டும் ஒரு மாதிரி ஒரு மென்டல் பிளாக் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மந்த் வந்து அதை ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ என்னடா செய்கிற வேலையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்குமே, ஒரு புது ஐடியாவே வர மாட்டேங்குது, எதுவுமே வாழ்க்கையில் புதுசாக நடக்க மாட்டேங்குது அப்படின்றது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இந்த மந்த் இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க எந்த விஷயத்த ரொம்ப நாள் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களோ அதை இன்னும் கிரியேட்டிவாக வேற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இனோவேட்டிவாக திங்க் பண்ணணும். ஸோ அப்படி திங்க் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மென்டல் பிளாக்கும் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக. அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் என்னது? கேட்டை நட்சத்திரக்காரங்க வந்து ரொம்ப நாளாக வந்து ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், வரியில் வந்து சிக்கிட்டு மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மந்த் அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஹீலிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நான் உனக்கு எனர்ஜியை கொடுக்குறேன், நீ தேவையில்லாத சில கற்பனைகள் எல்லாத்தையும் விட்டுடு. ஸோ தேவையில்லாத கற்பனைகள் எல்லாம் நம்ம விட்டுட்டு ஒரு மாதிரி பயத்துக்குள்ளேயே இல்லாமல் ஓகே இந்த ஒரு புது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வருதா, அதை எடுத்துட்டு நம்ம முன்னாடி போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இதெல்லாம் விட்டு வெளியில் வந்துடலாம். நல்லபடியாக தூக்கம் வரும். கண்டிப்பாக. ஸோ தூக்கம் வருவதற்கான ஒரு எளிய டிப்ஸ் அப்படின்னா பழசுலேருந்து வெளியில் வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகா காலமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. அவங்களுக்கு இன்னும் யோகம் சேர்க்கும் விதமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல் என்னவாக இருக்கும்? பிளாக் டூர்மாலின் கிறிஸ்டல். இதை நான் திரும்பி சொல்கிறேன் பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். இது வந்து பழைய எனர்ஜிஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் அண்ட் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உடம்புல எங்கே பிளாக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிறிஸ்டலை நீங்கள் பிரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணலாம், டெய்லி யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த கிறிஸ்டல் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸை ஓவராக அப்சார்ப் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரன்னிங் வாட்டரில் அதை ஜஸ்ட்டு காமிச்சிங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து புதுப்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு
சக்தி வாய்ந்த கிறிஸ்டல் இது. கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பலனடைங்க. ஸோ எங்கள் நேர்களுக்காக, விருச்சிகம் ராசி நேர்களுக்காக ஒரு சின்ன அஃபர்மேஷனும் அவங்களுக்காக ஒரு சின்ன தியானமும் சொல்லுங்கள். அஃபர்மேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க டெய்லி காலையில் 11 டைம்ஸ் எனக்கு என் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் நான் விடுறதுக்கு தயாராகிட்டேன், புது ஆளாக நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபர்மேஷன் அவங்க டெய்லி காலையில் 11 டைம்ஸ் எழுதுனாங்க அப்படின்னா அந்த பழைய எனர்ஜிஸ் எல்லாமே மெதுவாக விடுவிச்சு புது எனர்ஜிஸ் வர ஆரம்பிக்கும் லைஃப்பில். கண்டிப்பாக. ஸோ பழைய கழிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. ஒரு நல்ல அஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்காக ஒரு சின்ன தியானமும் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷுர். ஸோ விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ஒரு சேரில் அமர்ந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. உங்களுடைய ஸ்பைனல் கார்டோட டெய்ல் போன்லேருந்து ரூட்ஸ் வளர்ற மாதிரி, அதாவது ஒரு மரத்துலேருந்து எப்படி ரூட்ஸ் வளருமோ அதே மாதிரி ரூட்ஸ் வளர்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்ஸ் வந்து படர்ந்து விரிந்து நம்மளுடைய சென்டர் ஆஃப் தி எர்த்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. பூமி தேவதை உங்களுக்கு அவளுடைய சக்தி, அவளுடைய எனர்ஜி அண்ட் அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்கு ஒரு கனெக்ஷனாக இது அமையட்டும். உங்களுடைய தலையை ஸ்லைட்டாக மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய இஷ்ட தேவதைகள் உங்கள் தலைக்கு மேலே இருக்கா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப உகந்த கடவுளான முருக கடவுள் உங்கள் தலைக்கு மேலே இருக்கா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. முருகருடைய கையிலேருந்து ஒரு ஒளி வந்து உங்கள் நெத்தி பொட்டு வழியாக உங்கள் உடம்புக்குள்ளே என்டர் ஆக போகுது. இந்த லைட் உங்களுடைய உடம்புக்குள்ளே என்டர் ஆகும்போதே தேவையில்லாத சில இமோஷன்ஸ், தேவையில்லாத சில பீப்புளோடைய கான்டாக்ட்ஸ், தேவையில்லாத பழைய தாட்ஸ், ஃபியர்ஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பை விட்டு போகிற மாதிரி இந்த ஒளி உங்களுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு ஒளி ஸ்வரூபமாக நீங்கள் மாறுற மாதிரி உங்களை ஃபில் பண்ண போகுது இந்த லைட். இந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுங்கள். அந்த லைட் உங்களுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அவர் கையிலேருந்து வந்துட்டே இருக்கு, அந்த லைட் வந்துட்டே இருக்கும். அந்த லைட் அது வந்து இன்ஃபைனைட் லைட். அந்த லைட் உங்கள் உடம்புக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் ஆன பிறகு உங்களை சுற்றி ஒரு ஆரா மாதிரி அந்த லைட் உங்களை சுற்றி க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதனால் நீங்கள் ஒரு புது ஆளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான ஃபுல் எனர்ஜிஸை உங்களுக்கு இந்த லைட் மூலியமாக முருக கடவுள் கொடுக்க போகிறாரு. எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக தோணுதோ, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்துருச்சோ, 2 minutes இந்த ரிச்சுவலை டெய்லி பண்ணுங்கள். உங்களுக்கே மாற்றம் தெரியும். மெதுவாக உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு சின்ன விளக்கை வந்து நீங்கள் வந்து ஏற்றி வச்சுருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும், மாற்று கருத்தில். ரொம்ப நன்றி. நன்றி. இந்த மாதத்தோடைய பலன் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? நீங்கள் எந்த நட்சத்திரக்காரராக இருந்தாலும் சரி, இந்த ஓவரால் எனர்ஜி உங்களுக்கு ரிலேட் ஆச்சான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஃபீல் ஆகுதோ, ஹெவியாக ஃபீல் ஆகுதோ, இந்த வீடியோவை ரீவிசிட் பண்ணி அந்த கிரவுண்டிங் ரிச்சுவலை 2 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி.